ரொம்ப நாளைக்கு அப்புறம் ராமுவை பார்க்க போறோம். ராமு தான் முதல்ல பேசணும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜானகி பார்க்க போறோம். ஜானகி தான் முதல்ல பேசணும். ஜானகி, படிக்கிறதுக்கு பல வசதி நம்ம ஊர்லயே இருக்கும்போது நீ சென்னைக்கு போய் தான் படிக்கணுமா? வெளியூர்ல தங்கி என் தங்கச்சி படிக்குதுன்னு சொல்றதுல என் அண்ணனுக்கு ஒரு சந்தோஷம். அதனாலதான் என்ன சென்னைக்கு அனுப்பி படிக்க வைக்கிறாரு. ஆமா, என்ன எங்க அப்பா சென்னைக்கு அனுப்பிச்சு படிக்க வச்சிருந்தா நம்ம 2 பேரும் ஒன்னாவே படிச்சிருக்கலாம் ஜானகி. உள்ளூர் படிப்பே போதும்னு உங்க அப்பா உங்களை நிலத்தையெல்லாம் பாத்துக்க சொல்லிட்டு உங்க தம்பியை மட்டும் காலேஜ் வரைக்கும் அனுப்பி படிக்க வைக்கிறாரு. ஏன்டா உங்க அப்பாவுக்கு இந்த ஓர வஞ்சனையோ தெரியல? வஞ்சனையோ வாஞ்சையோ அதை பத்தி எனக்கு தெரியாது. நான் பிறந்ததுல இருந்தே எங்க அப்பாவுக்கு என் மேல ஒரு வெறுப்பு. காரணம், நான் பிறந்த உடனே தாயை முழுங்கிட்டேனா. அது மட்டும் இல்லாம அப்பாவையும் நான் ஒரு பெரிய ஆபத்துல சிக்க வச்சிட்டேனா. அது மட்டும் இல்லாம வெள்ளத்துல பயிரெல்லாம் முழுகி பெரிய நஷ்டம் ஆயிடுச்சா. இதெல்லாம் சேர்ந்து எங்க அப்பாக்கு என் பேர்ல ஒரு நிரந்தர வெறுப்பையை உண்டாக்கிடுச்சு. அப்புறம் உங்க அப்பா 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? அந்த அதிர்ஷ்ட தேவதை வந்த அனுகிரகத்தால வீடு, வாசல், தோப்பு, துறவுன்னு வந்துச்சா. இதெல்லாம் நாம பாலப்பாடம் படிக்கும் போதே நீங்க சொன்னது தானே? அடேங்கப்பா, சென்னைக்கு போய் படிச்சுட்டு வந்திருக்க. இன்னும் மறக்காம அப்படியே ஞாபகம் வச்சிருக்கியே. அது மட்டுமா, சின்ன வயசுல நாம ஸ்கூல்ல படிக்கும்போது இந்த கிராமத்து ஜனங்க அப்ப என்ன சொன்னாங்கன்னு இப்ப சொல்லட்டுமா? பார்வதியும் தேவதாசும் போறாங்க பாருடி. பால பருவத்துல நம்ம பார்வதியும் தேவதாசுமாவே இருந்துட்டோம். இனிமே ராமனும் ஜானகிமாவே இருந்துருவோம். உங்களுக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது? என்னன்னு சொல்லுங்க பாப்போம். என்னங்க, பிரிச்சு பாருங்க. அடடே, போர்வை பிடிச்சிருக்கா? காதலுக்கு பரிசா நீ வாங்கி கொடுத்த போர்வையாச்சே, பிடிக்காம இருக்குமா என்ன? இத பாக்கும் போதெல்லாம் என் ஞாபகம் வரும் இல்லையா? பார்க்கும்போது வருதோ இல்லையோ, படுக்கும்போது நிச்சயமா உன் ஞாபகம் தான் வரும். ஏன்னா நான் படுக்கும்போது இதை தானே போத்திக்குவேன். பத்திரமா இதை பாதுகாத்து வைங்க. இதுல பங்கு கேட்க நான் சீக்கிரமா வந்துருவேன். சத்தியமா சொல்றேன், நான் இதை சாகுற வரைக்கும் பாதுகாப்பேன். போதுமா? சரி. ஏன் தான் நம்மள இப்படி பிரிச்சு வச்சிருக்கானோ? யார சொல்ற? அதான் என்ன சென்னையிலயும் உங்களை இங்கேயும் வச்சு நம்ம 2 பேரையும் ஒண்ணு சேர விடாம பிரிச்சு வச்சிருக்கானே, அவனை தான் சொல்றேன். அதான் யாருன்னு கேக்குறேன்ல. நம்மள இப்படி ஆட்டி படைக்கிறானே, அவனை தான் சொல்றேன். அவன் தான் யாரு? அண்ணா, 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 வீட்டெல்லாம் திறந்து போட்டு எங்க போயிட்டாரு?
அண்ணா வீட்டெல்லாம் திறந்து போட்டு எங்கண்ணா போயிட்டீங்க? இந்த தமிழ்வாதியர் வீட்டுல திருடுறதுக்கு என்னமா இருக்கு? அந்த தைரியத்தில் தான் தாப்பால் கூட போடாம உன்னை தேடி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு வரேன். அண்ணா நீங்க பஸ் ஸ்டாண்ட் வந்திருந்தீங்களா? வந்திருந்தனா எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? அச்சச்சோ. வண்டியும் வந்தது, உன்னை தேடி பார்த்த, நீ இல்ல. இங்க வந்து பார்த்தா நீ இருக்கிற. ஆமா, எப்படி வந்த? இப்படி நடந்தா? அப்படியே நடந்து வந்திருந்தாலும் 3/4 மணி நேரத்துல வந்திருக்கலாம். வண்டி வந்து 3 மணி நேரம் ஆகுது. ஆமா, இவ்வளவு நேரம் நீ எங்க போயிருந்த? வந்துனா வந்து ஆமா, பஸ்ல ஒரு தடவை தானே வந்த? பல தடவை வந்துன்னு சொல்றியே. பார்க்க போனது யாருன்னு நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? நான் யாரை பார்க்க போனேனா? இந்த ஜானகி யாரை தேடி போவா? ராமனை தவிர. வலிக்குது, விடுங்கண்ணா. என்ன வாத்தியாரா, இப்பதான் பள்ளிக்கூடம் விட்டு வர்றியா? என்ன சிங்காரம் இங்க உட்காந்துட்டு இருக்க? ஓட்டுக்காக நிக்கிறேன். நீ வேறப்பா, தெரியாதனமா ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்கி விட்டேன். வட்டியோட சேர்த்து 1500 இப்பயே வயிறாஞ்சு மிரட்டுறான். அதான் என்ன பண்ண தெரியாம முடிச்சுட்டு இருக்கேன். சும்மாவா சொன்னான் கம்பன்? ஆ, கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். அட சும்மா இருப்பா, கத்தியை காட்டி கம்பனை மிரட்டிருப்பாங்க. அதனாலதான் இவரு கலங்குன பதிலா இளைஞவனுக்கு அதை நான் எழுதிட்டாரு. நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? கடன் கொடுத்தவனையே கலங்க வைக்க போறேன் தெரியுமா? எப்படி? கடன் கொடுத்த மகளைத்தானே நான் காதலிக்கிறேன். நீயும் காதலிக்கிறியா? ஏன்? பாவம் காதல். நீ எப்ப பரதாபப்படுற? ஆமா, யார் அந்த பொண்ணு? செலவத் தொழிலாளி சாமிக்கனோட மக. யாரு? செண்பகமா? ஆமாப்பா, அந்த செண்பகம் தான் இந்த அன்பகத்துல குடியிருக்கிறவ. அவன் கடன் வாங்கி கல்யாணம் பண்ணுவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். காதலிக்கவே நீ கடன் வாங்கி வீண் செலவு பண்ணிருக்கியே. யார் வீண் செலவு பண்ணது? நான் செண்பகத்துக்கு சாமந்தி பூ வாங்கி கொடுத்தேன், லட்டு வாங்கி புட்டு ஊட்டி விட்டேன், காராச்சவும் கதம்ப பச்சி வாங்கி கொடுத்து அவளை நான் காதலிச்சேன். ஊர்ல இருந்து ஜானகி வந்திருக்காம? ஆமா, வந்திருக்கு. எனக்கு தெரியுமே. இந்த செய்தித்தாள் சிங்காரத்துக்கு தெரியாத செய்தி ஒண்ணு உண்டா? தனியா சொல்லலாம், நம்ம ஜானகி ராமு என்னமா லவ் பண்றாங்க தெரியுமா? என் தங்கச்சியை பத்தி என்கிட்டே சொல்றியா? ஓட்ட சொல்லாம வேற யார்ட்ட சொல்றது? தனியா சொல்லலாம், இந்த காதல் விவகாரம் இருக்கே, காரம் மீன்ல முள்ளாயிரம் மாதிரி. நாம கொஞ்சம் கவனமா இல்லேன்னு வச்சுக்க, தொண்டையிலேயே பல்லுல முள்ளு குத்தி தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிடும். தொல்லை கொடுக்குற அளவுக்கு எல்லாம் மீறிய காதல் இல்லாது. சின்ன வயசுல இருந்து சேர்ந்து வந்த பழக்கம். சின்ன வயசுல சரி, இப்ப 2 பேருக்கு என்ன வயசு? இப்ப பழம் விடலாமா? நானும் சம்மதிக்கிறேன், ராமுவோட அப்பாவும் சம்மதிக்கிறாரு. ஜானகியோட படிப்பு முடிஞ்சுதான் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம். அது வேற நடக்க போதா? எனக்கு எல்லாமே ஆச்சரியமா தான் இருக்கு. மூத்த பையனாவே வேப்பங்காயா நினைக்கிறாரு அப்பா, இதுக்கு எப்படி சம்மதிக்கிறாரு? அதெல்லாம் அவர் தான் கேட்கணும். கேக்குறேன், அவர்கிட்ட நேர்ல போய் கேக்குறேன். ஏன்னா இந்த செய்தித்தாள் சிங்காரத்துக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணுமே. சரி சரி, எனக்காக என் தங்கச்சி காத்துக்கிட்டு இருக்கோம், நான் வரேன். யார் அவன் மடையன்? இவனுக்காக இவன் தங்கச்சி காத்துட்டு இருக்கான். இது என்ன நேரம்? மாலை நேரம், சோலை ஓரம். இந்நேரம் காதல் டூயட்டே நடந்துட்டு இருக்குமே. ராமன் தேடும் ஜானகி நேரில் வந்தாளே, சேர்த்து வைத்த ஆசைகள் கண்ணில் தந்தாளே, 7 ஜென்மம் சேர்ந்து வாழும் காதல் சொல்கிறாள். ராமன் தேடும் ஜானகி நேரில் வந்தாளே. பிஞ்சு வீரல் காலத்திலே 10 வீரல் நான் பிடித்தேன், நெஞ்சுக்குள்ளே உன்னை மட்டும் ஊட்டி வைத்து நான் ரசித்தேன். மழையின் துளி வந்து உன்னை தொடும் போது மனசு வலித்திட நான் துடிப்பேன். வெயிலில் நடந்திட நீ வரும்போது
வந்தாளே சேர்த்து வைத்த ஆசைகள் கண்ணில் தந்தாளே என்னென்னவோ பேச வந்தேன் ஒன்றும் சொல்ல தோன்றவில்லை உன் அருகே நான் இருக்கும் இன்பம் இது தாங்கவில்லை இரவில் வெண்ணிலவை பார்த்திடும் போது உனது நினைவுகள் தோன்றிடுதே இதயம் முழுவதும் இனம் புரியாத உணர்வில் தோய்ந்தே நீந்திடுதே பிரியும் போதும் தொடரும் உறவே காதல் உலகம் உயிரில் கலந்து உந்தன் உணர்வில் தவழ்ந்து தினம் வருவேனே ராமன் தேடும் ஜானகி நேரில் வந்தாளே சேர்த்து வைத்த ஆசைகள் கண்ணில் தந்தாளே 7 ஜென்மம் சேர்ந்து வாழும் காதல் சொல்கிறாள் ஆஹா ஐயா ஐயா அந்த மூத்த மனைவி நினைச்சு கண் கலங்குறீங்க கவலைப்படுறீங்க ஆனா அந்த மூத்த மனைவி பெத்த மகன் மேல நெருப்பு வெறுப்பா கொட்டுறீங்களே ஏயா அவன் இவளை கொண்டுட்டான். என்னையா சொல்றீங்க புராணத்துல தான் மகன் தாயை கொன்னதா படிச்சிருக்கோம் அவன் பரசுராம இவன் சாதாரண ராம இவன் எப்படியா தாயை கொன்னதா சொல்றீங்க அவனை பெத்துட்டு இவன் செத்துட்டாப்பா. அதான் சார் தியாகம் காந்தி பல தியாகங்களை செய்துதான் சொந்தன்ற குழந்தைய நமக்கு பெத்து கொடுத்தாரு அவரை பெத்து கொடுத்த அந்த குழந்தைய நம்ம பேணி காக்கணுமே தவிர வீணாக்கிட கூடாது சார். உண்மைதான் சிங்காரம். அப்பா நீங்க பெரியம்மா மேல வச்சிருக்க பாசம் உண்மைன்னா அவங்க பெத்த புள்ள மேல அன்பு காட்டுறதா நியாயமா இருக்குமே தவிர அதை விட்டுட்டு வழக்கமா வெறுப்பு காட்டுனா அது நீங்க பெரியம்மாவுக்கு செய்யற பெரிய துரோகமா இருக்குமே தவிர தியாகமா இருக்காதுப்பா. தியாகம் எது துரோகம் எது எனக்கு தெரியும். அது நீங்க சொல்லி தான் தெரிஞ்சுன்னு அவசியம் இல்ல. விருப்பு வெறுப்பு விலை கொடுத்து வாங்கக்கூடிய பொருள் அல்ல. அது இதயத்திலே உண்டாகக்கூடிய ஒரு வகை சக்தி. அதை உங்களால கொடுக்க முடியாது, அவனால தான் கொடுக்க முடியும். அவனே வந்துட்டாயா? யாரு? உங்க மூத்த மகன் தான். வாங்கண்ணா. அப்பா வர சொன்னாராமே. ஏண்டா தோப்புல தாங்க திருட்டு போதாம நீ என்ன தூங்கிட்டா இருந்த? உங்க அம்மா தான் முழுங்கிட்ட. அது வந்து இருக்கிற சொத்தெல்லாம் திருட விட்டுட்டு எங்களை ஓட்டாண்டி ஆக்க பாக்குறியா? திருடினவன் வேற யாரும் இல்லப்பா, அவன் நம்ம பண்ணையில தான் வேலை பார்க்கறான். அவனை நான் அன்னைக்கு வேலையை விட்டு வெட்டிட்டேன்ப்பா. விரட்ட மட்டும் போதாது, அவன் கையில விளங்க மாட்டி உள்ள தள்ளணும். பாவம் அவன் ஏழைப்பா. ஓ கருணை காட்டுறிய? திருடனுக்கெல்லாம் கருணை காட்டினா திருப்பதிக்கு தான் போகணும். மொட்டை அடிச்சுக்க. ஏய் இனிமேல் இப்பெல்லாம் நடந்தது நான் என்ன செய்வேனே தெரியாது. ஏய் என்னடா அது கையில? போர்வப்பா. ஜானி வாங்கி கொடுத்தால? ஆமாப்பா. அதை சொல்றதுக்கு ஏன்டா தாங்கிற? நானும் காதலிச்சு தாண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்க காதலுக்கு நான் தடையா இருக்க மாட்டேன்டா. உனக்குன்னு ஒரு காணி நிலம் வாங்கி அதுல ஒரு வீட்டை கட்டி உங்களை தனியா வச்சிடறேன்டா. வசந்தா நான் வரேன். சரிங்க. இவர் திருந்தவே மாட்டாரு. இவ்வளோ நிலம் கிடக்குது, இவனுக்கு போய் ஒரு காடி நிலம் வாங்குறாராம். ஏண்டா சின்னவனே, இதுக்கு நீ உடந்தையா? சேச்சே நானாவது உடந்தையாவது. அண்ணே லக்ஷ்மண மாதிரி நான் அவன் கூட இல்லைனாலும் பரத மாதிரி பண்புல தம்பியா என்னைக்குமே இருப்பானே. பசுபதி உன்னை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? நான் வரேன் அம்மா, நான் வரேம்மா. ராமு வந்ததே வந்த, ஒரு வாய் சாப்பிட்டு போப்பா. சரிம்மா.
ஆமா ஜானகி, சாமிகிட்ட நீ என்ன வேண்டிக்கிட்ட? என் ராமுவோட அழகான முகத்தையும் அன்பான பேச்சையும் நான் ஆயுசு பூரா பார்த்துக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். ஆமா, நீங்க என்ன வேண்டிக்கிட்டீங்க? ஐயோ, வேண்டிட்டதை வெளியே சொன்னா பலிக்காதுன்னு எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க. ஐயோ, அப்ப நான் வேண்டினது? சாப்பிடுங்க. ஜானகி, என்ன இது பிறந்த நாள் அதுமா இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க? உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். கோயிலுக்கு போலான்னு சொன்னீங்கல்ல. ஆ, இரு இரு, என்னது? பேனு ராமு. கொண்டாங்க. பிறந்த நாள் அதுமா ஒரு உயிரை கொல்ல பாத்தியா? என்னங்க இது? அது என் தலையில இருக்கட்டும், வா போலாம். ஜானகி, சக்காலத்து ஊர்ல இருந்து வந்தாலும் வந்தா பையனை விடாம முந்தானையில முடிச்சு போட்டு வச்சிட்டு இருக்கா. கிளவி, ஜானகியோட முந்தாய முடிச்சல மட்டும் இல்ல, அவ விடுற மூச்சிலே நான் தான் இருப்பேன். ஜானகி, உனக்கு பிடிச்சதுனால தான் இந்த செயின் எடுத்த, இல்லைன்னா அந்த 3 பவுன் செயினே எடுத்துருக்கலாம். எனக்கு இந்த செயினே போதும்னா. ஹலோ ஜானகி, நீங்க எப்படி இங்க? இந்த நகைக்கடை எங்களோட தான். இவர் என் அண்ணன், தமிழாசிரியர். தனிகா செல்லம். வணக்கம் சார். இதே ஊர் தானா? ஆமா. அண்ணா சொல்ல மறந்துட்டேன். நான் படிக்கிற அதே காலேஜ்ல தான் இவரும் படிக்கிறாரு. ஆனா இவர் உள்ளூர்காரன்னு எனக்கு இப்பதான் தெரியும். ராமு, நீ போற காரியம் நல்லபடியா நடக்கும். ஆத்தா உனக்கு துணை இருப்பா. சந்தோஷமா போயிட்டு வாப்பா. என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க ராமு? உங்களுக்காக நான் எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? என்னாச்சு உங்களுக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இன்னைக்கு நீ ஊருக்கு போற இல்லையா, அதான் பெரிய போறன்னு மனசே சரியில்லை. அதான் நம்ம ஊர் மாரியம்மன் கோயிலுக்கு போய் பூசாரி கிட்ட உன் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ண சொன்னேன். இந்த பூ தலையில வச்சுக்க. நீங்களே உங்க கையால வச்சு விடுங்க. குங்குமம் இதையும் நீங்களே வச்சு விடுங்க. இத பாத்தீங்களா? அடடே, ரொம்ப அழகா இருக்கே. இதையும் உங்க கையால என் கழுத்துல போட்டு விடுங்க. கெட்டி மேல கெட்டி மேல கெட்டி மேல. ஜானகி, நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ஜானகி, 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 என்னாச்சு உனக்கு? நமக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடக்கணுமா? எதனால அப்படி கேக்குற? பூ வச்சு விட்டீங்க, பொட்டு வச்சு விட்டீங்க, தாலிக்கு பதிலா தங்க செயினும் போட்டு விட்டுட்டீங்க. அப்படின்னா நமக்கு கல்யாணமே நடக்காதா? ஏன் இப்படி அபசகுணமா பேசுறீங்க? மணியாச்சு, நான் வரட்டுமா? என்ன ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? 2 வருஷம், 2 வருஷத்துல நான் திரும்பி வந்துருவேன். ஜானகி, நீ 2 வருஷம்னு சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது. நீ 2 வருஷம் கழிச்சு என்ன வந்து பார்க்கும்போது
அப்படியே ஆச்சரியத்துல மயங்கி விழுந்துருவ பாரு. என்ன புதிர் போடுறீங்க? புதிர் இல்ல ஜானகி, எங்க அப்பா எனக்காக ஒரு காணி நிலத்தை வாங்கி அதுல நமக்காக ஒரு வீடு கட்டி தரேன்னு சொல்லிருக்காரு. அந்த வீட்டுல இருந்துகிட்டு என்னோட காதலி ஜானகி எப்ப வருவான்னு உனக்காக நான் காத்துக்கிட்டே இருப்பேன் பாரு. உங்க அன்பான பேச்சையும் அழகான முகத்தையும் இன்னும் 2 வருஷம் கழிச்சு பார்க்க போறமேன்னு எனக்கு மனசே சரியில்லைங்க. சரி சரி, அண்ணன் காத்துட்டு இருப்பாரு, நான் வரட்டுமா? போயிட்டு வா ஜானகி. ஹாய் ஜானகி. வாங்க அண்ணன். அண்ணன் வரலையா? வந்திருக்காரு, டிக்கெட் எடுக்க போயிருக்காரு. அவரும் வராரா? இல்ல வண்டி ஏத்தி விட தான் வந்திருக்காரு. அப்படியா? அதோ அண்ணன் வந்துட்டாரே. வாங்க ஆனந்த், இந்த மட்டும் ஆனந்த் ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். என் தங்கச்சி என் பொறுப்புல இருந்து நீ தான் பத்திரமா பாதுகாக்கணும். கண்டிப்பா சார். போயிட்டு வரேனா? டேய் வாசு, என்னடா புகையை குபுன்னு இழுத்துட்டு இருக்க? போராட்டத்துக்கு ஏதாவது திட்டம் போடுறியா? போராட்டமாவது பொம்மலாட்டமாவது எல்லாம் நம்ம ஆனந்தனை பத்தி தாண்டா யோசனை பண்ணிட்டு இருக்கேன். 6 மாசமா அவன் முகத்துல ஆனந்தமே இல்லையேடா. நானும் கவனிச்சுட்டு தான்டா வரேன். அவன் இப்பெல்லாம் முன்ன மாதிரி பேசுறதே இல்ல. அவன் மனசுல ஏதோ ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்குடா. கரெக்டா? கலன்னு சிரிச்சு பேசிட்டு இருந்தவன் சில சமயத்துல பொலன்னு கண்ணீர் வரத பாக்கும்போது எனக்கு ஒன்னே ஒண்ணுதானே தோணுது. என்னது தலை நீ எவ்வளையாவது பார்த்து ஏங்குறான்னு நினைக்கிறியா? அப்படின்னா நாம ஏன்டா வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்கணும்? மலை அவன்கிட்ட போவோம், ஏன்டா கலகலன்னு சிரிக்க மாட்டேன்ற காரணத்தை கேட்போம். டேய் வணக்கம்டா. வணக்கம்டா. என்னடா இது வணக்கத்தை ரொம்ப சுணக்கமா சொல்றான்? டேய் அவன் ஏதோ குழப்பத்துல இருக்கான்டா. ஆமாமா. குழப்பமா? நோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா. ஏய் ஒண்ணும் இல்லனா விட்டுருமா? ஏன்டா மாதவா, உருவத்தை பிரதிபலிக்கிறது கண்ணாடி, உள்ளத்தை பிரதிபலிக்கிறது முகம். இவன் உள்ளத்துல ஒரு வேதனை இருக்குன்னு இவன் முகத்துல புத்திர குத்தி வச்சில்ல? ஆமாமா. என் மனசுல ஒரு சுமை இருந்துகிட்டே இருக்கு. அதை எப்படிதான் சொல்றேன்னு தெரியல. தலை சுமையா இருந்தா தன்னால இறக்கி வச்சிடலாம். மனசுமைய மத்தவட்ட சொல்லி தாண்டா இறக்கி வைக்கணும். டேய், இறக்கி வைக்க முடியாத சுமையும் போக்கி வைக்க முடியாத புழுக்கமும் இல்லடா. அப்படின்னா மனசுல இருக்கிறத போட்டு உடையேண்டா. வாழ்க்கையில வானவில்ல போல வரும்னு சொல்லுவாங்களே, அது எதுடா? வாலிபம். அந்த வாலிபத்துல வரக்கூடியது எதுவா இருக்கும்? காதல். கரெக்ட், அதான்டா. டேய், ஒரு பொண்ணை எப்படிடா காதலிக்கிறது? என்னது எப்படி காதலிக்கிறதா? டேய் நீங்களாம் எதுக்குடா காலேஜுக்கு வரீங்க? காலேஜுக்கு வந்து கத்துக்க வேண்டிய முதல் பாடமே காதல் தான். பொன்மொழி சொல்றான், கேட்டுக்கடா, பொழைச்சுக்குவ. டேய் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்கடா. ஒரு பொண்ணு நம்மள காதலிக்கிறாளா இல்லங்கறத எப்படிடா தெரிஞ்சுக்கிறது? அவ உன்னை பாக்குறாளா? பாக்குறா. பேசுறாளா? பேசுறா. அப்புறம் என்னடா வேணும்? அதான்டா காதல். டேய், ஒரு பொண்ணு பாக்குறா பேசுறான்ற வச்சு எப்படிடா காதல்னு முடிவு பண்றது? டேய் இவன் எதுக்குமே லாய்க்கு இல்லடா. சான்ஸ கோட்டை விட்டு நம்ம கிட்ட ஆன்சர் கேட்டுட்டு இருக்கான். ஆமாண்டா. ஒவ்வொரு பையனும் பேசினா போதுன்னு புடிச்சுக்கிறான். அதானே? டேய் உங்க பிரச்சனை பத்தியே பேசிட்டு இருக்கீங்களே, உருப்படி ஏதாவது யோசனை சொல்றீங்களா? யோசனை தானே. ஆமா. ஒண்ணு பண்ணுடா. என்னடா? காதலிக்கிறதே விட்டுறா, அப்பதான் நீ உருப்படுவ. டேய் ஆனந்தா, நான் சொல்றத கேளுடா. சொல்லுடா. அவ உன்னை பாக்குறா பேசுறால? ஆமா. பாக்குறா பேசுறானாலே பழக நினைக்கிறான்னு தானடா அர்த்தம். அப்படியே சொல்ற? அத பரிபூர்ணமா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நினைக்கலடா, துடிக்கிறேன். அப்ப அவளுக்கு ஏதாவது பரிசு வாங்கி கொடுடா. காதலுக்கு பரிசா என்னடா வாங்கி கொடுக்கலாம்? அவ காலுக்கு 4 ஜத செருப்பு வாங்கி கொடு. ஐயோ வேணாண்டா, புதுசா காதலிக்கிறேன்னு சொல்ற. சப்போஸ் உன்னை பிடிக்கலன்னு வச்சுக்க, செருப்பு நிலைமை என்ன ஆகும்? புதுசு பழசாகும். இதெல்லாமாடா நாங்க சொல்லி கொடுப்போம். அவளுக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாச்சும் வாங்கி கொடுறா. பிடிக்கிற மாதிரியா? டேய் பையன் யோசிக்கிறான், வாங்கடா போலாம். வாங்கடா. ஹலோ ஆனந்த், வாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, வாடகை வீடுன்னு சொன்னீங்க. இங்க பார்த்தா எல்லா வசதியும் இருக்கே. ஒரு வகையில இது என் சொந்த வீடுதான். என் தாத்தா பாட்டி வீடுதான். ஆமா, எங்க அவங்கலாம்? அது ஒரு பெரிய கதை. பொழுது போனா போதும், 2 கிழங்குல ஜோடி போட்டுக்கிட்டு பீச் பார்க்குன்னு சுத்த போயிடும். ஐயோ நிக்கிறீங்களே, உட்காருங்க, இந்த வரேன். ஆமா, இது என்ன பார்சல்? என்னதான் பேசி பழகி இருந்தாலும் முதல்ல வீட்டுக்கு வரும்போது வெறுங்கையோட வரக்கூடாது. அதான் இதை வாங்கி வந்திருக்கேன். என்ன இது? நீங்களே பிரிச்சு பாருங்க.
படம் எனக்கு பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? பிடிக்குதா? வா, என் நினைப்பே இந்த ராமன் பேர்ல தானே. ஜானகி ரொம்ப அழகா இருக்கா. இல்ல இல்ல, படத்துல இருக்க ஜானகியை சொன்னேன். அவ பக்கத்துல இருக்க ராமன் மட்டும் அழகுல குறைச்சலா என்ன? அழகின் அவதாரமே ராமன் தானே. நன்றி ஜானகி, நன்றி. எனக்கு எதுக்கு நன்றி சொல்றீங்க? எங்க இதை வாங்க மறுத்துருவியோன்னு நினைச்சேன். பாசத்தோட இதை வாங்கிக்கிட்டேன். இந்த பரிசை நான் வாங்க மறுத்துட்டா எதிர்காலத்துல நான் வாழ போற வாழ்க்கையே மறுக்கிறதா அர்த்தமாயிடாதா? ஜானகி, சொல்லுங்க ஆனந்த். எதை சொல்றதுனே தெரியல. சந்தோஷத்துல என்ன பேசுறதுன்னு புரியல. நான் வரேன் ஜானகி. அடிக்கடி வாங்க. அடிச்சதுடா யோகம், அடிக்கடி வாங்கன்னு வேற சொன்னா. ஆமா, அடிச்சதுன்னு சொல்றதை விட பையனுக்கு பிடிச்சதுன்னு சொல்லுடா. எதுடா? பைத்தியம். இனிமே அதான் பிடிக்கும். போடா ஃபூல். டேய் ஆனந்தா, என்னமோ பரிசு வாங்கி கொடுத்ததா சொன்னியே, என்னடா அது? ராமன் ஜானகி படம்டா. ராவண மாதிரி யாராவது வந்து அபேஸ் பண்ணிட்டு போயிட போறான்டா. அப்படியே போனாலும் கனையாளிய கழட்டி கொடுத்தா கண்டுபிடிச்சிட மாட்டீங்க. அப்ப எங்களை அனுமார்னு சொல்ற? அனுமாரோ ஆஞ்சநேயரோ, அடுத்தது என்னடா செய்யறது? அப்புறம் என்னடா, ஆளதான் புடிச்சிட்ட, இனிமே கைகால புடியேண்டா. ஏது இவன் தமிழ் படமே பாக்குறது இல்ல போல இருக்கு. டேய், காலேஜ் ஃபங்க்ஷன்ல ஜானகி பாட போறாடா.